வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுங்க இது. இந்த கோயில் இந்த ராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க. உண்மையிலையுமே இது வரைக்கும் நான் பார்த்த கோயில்களில் இது மிகவும் ஒரு சிறப்பான கோயிலுங்க. ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். கோயில் மிகவும் அற்புதமாக இருக்குதுங்க. பார்க்கறக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னே கட்டப்பட்ட கோயிலுங்க. நீங்கள் இன்னும் கோயிலுக்குள்ளாரெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்குது. பாருங்கள், முன்னாடி இருக்கிற கோபுரமே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சேலத்திலிருந்து தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த இடத்துல இருக்குதுங்க. நம்ம இன்னும் வேறு வழியெல்லாம் இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம சேலம் கோயம்புத்தூர்லேருந்து போகிறப்ப சேலம் போகாமையே நாம் போகலாங்க. அது எப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சங்ககிரியிலேருந்து ஓமலூர் போகிறக்கு ஒரு ரோடு பிரியுங்க. அந்த ரோடு சேலம் போகாமையே ஓமலூர் போகிற ரோடு பிரியுங்க. அந்த ரோட்டில் போனோம்னாலுமே அந்த நங்கவள்ளிங்கிற ஒரு ஊர் போய் அங்கேருந்து போய்க்கலாங்க. அது ஒரு ஷார்ட்கட் ரோடு இருக்குதுங்க. உண்மையிலுமே பயங்கரமாக இருக்குங்க கோயில். இந்த கோயிலை பற்றின ஒரிஜினல் சவுண்டோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. கோயில் தாரமங்கலம். செல்வன் முன்னாடி போகிற இடம் பிடிக்கிறதுக்கு வந்தா வாழை ஒரு செட் ஆக மாட்டேங்கிறீங்க. வாழாதே மோகித்து வாங்கி கரெக்டா எடுத்துட்டு தாக்குறேன். சரி, அப்படி இந்த டேய் கொஞ்சம் தூரமாக போய் நான் ஃபுல்லாக தெரிகிற மாதிரியுமே சாமி கோபுரம் தெரியும். அப்படியே மேலேருந்து கீழே கொண்டு அப்படியே
கீழே கொண்டு வா அப்படியே வா. ஒரே இடத்துல நின்றுக்கிற. நீ நில்லு, நான் எடுக்கிறேன். இவா இருக்கா? இப்படி எடுக்கணும், கீழேருந்து அப்படியே மேலே. இந்தா அப்படியே கரெக்டாக நான் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஷார்ட்ஸ் போட்டாலும் எடுக்கணும். செல்ஃபோனுக்கு சென்டரில் இருக்கணும்.